ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்தது அப்படின்னா, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பாரதி, தமிழ், சாரதா பாட்டி, சாரதா பாட்டி, அதுக்கப்புறம் வந்து நம்ம குட்டி ஆதி, எல்லாத்தையுமே இன்ட்ரடக்ஷன் பண்ணாங்க. இதுல வந்து இடையில வந்து நம்ம மாறன் வேற வந்தாரு, அதாவது அருண்ன்ற கேரக்டர்ல வந்தாரு இல்லையா? ஸோ இன்னைக்கு எபிசோட்ல வந்து வில்லியை அறிமுகப்படுத்தணும் இல்லையா? நம்ம இது நாள் வரைக்கும் அமெரிக்காக்காரி யாரு, அமெரிக்காக்காரி யாரு, அமெரிக்காக்காரி யாருன்னு நம்ம பேருக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு அந்த அமெரிக்காக்காரி யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபரீனா மேடம். சரிங்களா? பாரதி கண்ணம்மால வில்லியா நடிச்ச ஒன் அண்ட் ஒன்லி செமையான ஹீரோயின். இது செமையான வில்லி. ஹீரோயின் சொல்லக்கூடாது, செமையான வில்லி. சரியா? 5 வருஷம் கழிச்சு நம்ம இந்தியாவுக்கு வர்றாங்களாமா. இவன் தான் இந்தியாவுக்கே வரமாட்டேன்னு சொன்னானே, அப்ப எதுக்கு இந்தியாவுக்கு வர்றான்னு தெரியல இவன்லாம். ஸோ 2 பேரும் வந்து ஜோடியா இறங்குறாங்க. அடேங்கப்பா, கேரளா தட்டுவாங்கல்ல அந்த மேளதாளம்லாம் வச்சு வரவேற்கிறாங்க. அப்புறம் அந்த அமெரிக்கா மேடம் பேர் வந்து பாத்தீங்கன்னா மித்ராவாமா. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ஆதியோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தா இல்லைங்களா? ஓயாம அமெரிக்காக்கார்ட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டே இருப்பாள்ல, அவ பேர் என்னன்னு தெரியல, எனக்கு டக்குன்னு மறந்துருச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, சரியா? ஸோ அவ வந்து இந்த மித்ராவோட ஃபேமிலி எல்லாம் காமிக்கிறாங்க இந்தியாவுல. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கனா காணும் காலங்கள்னே வருது. கனா சீரியல்னு ஒண்ணு ஜீ தமிழ்ல போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா? அதுல அப்பாவா வருவான் இல்லையா, மன்மோகன். அதாவது ஏதோ சிங்குன்னு பேர் வரையும் பேரு. அவன் தான் இதுல அப்பாவா அண்ணன். இது அண்ணன், மித்ரா அக்காவாமா. அதாவது இவன் மித்ராவும் இன்னொரு பொண்ணு இருக்காங்க. அது பொண்ணு பேரு ஸ்வேதான்னு நினைக்கிறேன். சோ அபின்னு நினைக்கிறேன். 2 பேரும் அக்கா தங்கச்சிகளாட்டு இருக்குது. இவன் அண்ணனாட்டு இருக்குது. அண்ணி, அப்புறம் குழந்தை. இவங்க ஒரு ஃபேமிலி இன்னைக்கு இன்ட்ரடக்ஷன் பண்ணாங்க. ஸோ கார்ல வந்து இறங்குனாங்க. இறங்குனோடனே மேலதாளத்தோட இறங்குனாங்க. பார்த்தாலே தெரியும், மித்ராங்க பார்க்கும்போதே தெரியும் ஒரு அடமன்ட்டான கேரக்டர் அப்படின்னு. அது நல்லாவே தெரிஞ்சது. ஆதியை வந்து இப்படி பிடிக்கல வந்து. இதுல இன்னொரு சீன் நான் சொல்ல மறந்துட்டேனே. நம்ம பாரதி கோயில்ல இருந்து வருவாங்க இல்லையா? அப்ப நம்ம அருண் வந்து பாரதியை வந்து ரொம்ப பாராட்டி இருப்பாப்புல. பரவாயில்ல, அவங்க என்ன ஆதியை மறக்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து லைஃப் லாங்கா கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் பேசுவான்னு எதிர்பார்த்தேன். ஆனா அந்த மாதிரி பேசல. அவங்க என்ன ஆதியை மறக்கல, இது ரொம்ப நல்ல விஷயம். பாரதி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க ஆதிதான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்டயும் சாரதா கிட்டயும் சொல்லிட்டு கிளம்பிடுவான். கிளம்பினோடனே கோயில்ல இருந்து வெளியே வருவாங்க இல்லையா? வந்த உடனே காரை வந்து நிப்பாட்டுவாங்க ஒரு இடத்துல. நிப்பாட்டினாங்கன்னு பார்த்தா நம்ம ஆதியோட அந்த வீட்டுல வந்து ஃபங்க்ஷன். அதான் இவ வர்றாரு இல்லையா, மித்ரா வர்றா இல்லையா, அதனால மேலதானம் பட்டாசு அதுன்னு வெடிக்கிறாங்க. கரெக்டா காரை எடுக்கல, பாரதியோட கார் வந்து ஆஃப் ஆகி போயிருது. அப்புறம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாரதி ஒர்க் பண்ற கம்பெனியோட ஓனர் வந்து இந்த மித்ரா தானம்மா. ஆரம்பத்திலேயே கார்ல வந்து சண்டையாக்கிட்டா. இனிமேல் இந்த இடத்துல வந்து என் கார் தான் நிப்பாட்டணும், யார் காரும் நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லி வந்த அன்னைக்கே பாரதியோட ஒரு சின்ன சலசலப்பு. ஓகேவா? இன்னைக்கு எபிசோடு இவ்வளவுதான் கைஸ். ஸோ ரிவ்யூ பண்ணிடலாமா? ஸோ பாரதி கண்ணம்மா சீரியல் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ரொம்ப என்ன சொல்றது, வெகு விமர்சையா கொண்டாடப்பட்ட ஒரு சீரியல். சரியா? அது ஹீரோவுக்காக ஓடுச்சா, ஹீரோயினுக்காக ஓடுச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா ஒரு சில சீன்ஸ் நான் அதுல பார்த்திருக்கேன். சரியான வில்லியா நடிச்சிருப்பாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபரீனா. சரியா? இந்த மித்ராவா நடிச்சிருக்காங்க இல்லையா, அவங்க சரியான வில்லி. நீ என்ன செய்ய காத்திருக்காங்கன்னு தெரியல. அந்த பார்ட்ல வந்து ஸ்வேதான்னு ஒருத்தி வந்தா. சரியா? இப்ப இந்த பார்ட்ல வந்து மித்ரா. சரியா? நீ என்ன ஆதி என்ன செய்ய போற? ஆதி அவனும் கல்யாணம் பண்ணிக்க போற சொல்றாங்க. இது நடக்குமா? டைரக்ட் நடக்க விடுவாரா? மக்கள் ஏத்துக்குவாங்களா சொல்லுங்க? எப்பயுமே பாரதியும் ஆதியும் சேர்றதுதான் முறை. சரியா? ஆனா கோயில்ல வச்சு பாரதி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஏன் சாரதிய கேட்பாங்க, ஏன் நீ அவனை வேணான்னு சொன்ன, எதுக்கு நீ இன்னும் ஆதிய மனசுல நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்ற அப்படின்னு சொன்னேன். யார் சொன்னா? நான் அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல. அப்படி சொன்னாதான் அவர் போவாருன்றதுக்காக தான் சொன்னேன். ஆதிக்கு எனக்கு இந்த வாழ்க்கை 5 வருஷத்துல முடிஞ்சு போச்சு. இனி அவரே வந்தாலும் நான் ஏத்துக்கொள்ள மாட்டேன். சூப்பர், வெரி குட். இந்த மாதிரிதான் அவங்க முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் ஆதி வந்து எந்த குட்டிக்காரனை அடிச்சாலும் சரி, அவன் பழைய 4 வருஷ நினைவுகள் உள்ள கொண்டு வந்தாலும் சரி, சரியா, என்ன ஆனாலும் சரி, பாரதி அவனை ஏத்துக்கவே கூடாது.
எப்படி நாயாட்டம் அலைய விட்டான் அவனை. ரத்த கண்ணீர் வராத அளவுக்கு பாரதி அழுக வச்சான்ல, அவன் அழுகட்டும். அவன் அழுகட்டும், அவ்வளவுதான். அவன் அந்த மித்ராவை கல்யாணம் பண்ணிட்டு அவன் சந்தோஷமா இருந்துட்டு போறான், அவ்வளவுதான். பாரதிய அவ குழந்தைக்காக வாழ்றேன்னு முடிவு எடுத்துட்டா. அதையே அவ ஃபாலோ பண்ணனா நல்லதுதான். நீ இடையில இவங்க ரெண்டேத்தையும் சந்திக்க வச்சு மறுபடியும் காதலை கொண்டு வந்து மறுபடியும் அரைச்சமாவே அரைக்காதீங்கடா. சீக்கிரம் இந்த எபிசோட் எல்லாம் முடிச்சு விடுங்கடா. எங்களால முடியல. ஒரே மத்தியானம் போடுற நாடகத்துல மௌனம் பேசியதே ஒண்ணுதான் டிஃபரெண்டான கதை. மத்தபடி அது என்னது இதயம் சீரியல், அதுக்கப்புறம் ராமன் தேடிய சீதை, மனசெல்லாம், இதெல்லாம் அப்படியே ஒரே குட்டையில ஊர்ன மட்டையா நாடகமாவே இருக்குது. காதல் திருமணம், காதல் திருமணம், காதல் திருமணம், கருமம் முடிச்சவன். ஒரு வேற மாதிரி எடுங்கடா, நாடகங்கள்லாம் வேற மாதிரி எடுங்கடா. அப்பதான் பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். எப்பயும் அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கிறீங்க. அது இந்த ராமன் தேடிய சீதைன்னு ஒண்ணு போடுறான் பாருங்க. ஐயோ சாமி, அது சுத்தமா இதயம் சீரியல் அப்படியே ஜெராக்ஸ் காப்பி. சரியா? உண்மையிலே அப்படியே ஜெராக்ஸ் காப்பி. அதே மாதிரியே தமிழ் பாப்பா மாதிரியே ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லி கூப்பிட சொல்றது, கிஃப்ட் கொடுக்கறது. இனிமேல் ராமனுக்கு சீதை மேல காதல் வருமா, மண்ணாங்கட்டி வருமான்னு நம்மளை போட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் மனசெல்லாம் அது கொஞ்சம் வித்தியாசமான கதை தான்.